வாழ்க குரு வாழ்க குருவே வாழ்க வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு ஆழமான சிந்தனை இந்த மனிதகுலம் முழுமைக்கும் மிக மிக அடிப்படையான தேவையான ஒரு சிந்தனை. அதாவது இன்னைக்கு மனித குலத்தில் இருக்கிற அத்தனை துன்பங்களுக்குமே அடிப்படை காரணம் நம்ம இயற்கை விதிகளை சரியாக அறிந்து கொள்ளாததுதான். எப்படி சாலை விதிகளை சரியாக அறிந்து அனைவரும் சரியாக முறையாக கடைபிடிக்கிற போது சாலையில விபத்துகள் என்பது நிகழாது. இப்படி ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு தொழிலையும் நாம செய்யும் போது அதற்கான விதிகளை அறிந்து அதை உணர்ந்து நாம செயல்படும் போது அங்கு துன்பம் என்பது நிகழாது. அப்படி துன்பமே இல்லாமல் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் மனித இனம். மற்ற உயிர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முற்றிலும் துன்பம் இல்லாம அதனால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா இயற்கையில வரக்கூடிய துன்பங்களை அது ஆக்சுவலா தானா துன்பத்தை உருவாக்காது. பட் இயற்கையில சில துன்பங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இல்லையா? நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயற்கையில ஒரு ஆற்றை ஒரு உயிரினம் கடக்குது அப்படின்னா கூட்டமாக அதுல சிலது அடிபட்டு செல்வது அல்லது சிலது பிற உயிர்களால் உண்ணப்படுவது, இல்லையா? அல்லது வேட்டையாடி உண்ணப்படுவது, இதெல்லாம் அதற்கான ஒரு விதிக்கப்பட்டது என்று சொல்லலாம். அதை அவங்களால மாற்ற முடியாது. இயற்கை சீற்றங்கள்ல வரக்கூடிய துன்பங்கள். அப்போ இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற ஒரே உயிரினம் மனுஷன்தான். இந்த இடத்த நம்ம நல்லா புரியணும். அப்போ மனிதனுக்கு என்ன சிறப்புனா எந்த இடத்திலையும் துன்பமே வராத அளவிற்கு வாழ்வதற்கான வாய்ப்பு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது இயற்கையில. நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன், மனிதன் எதற்காவது துன்பப்பட்டே ஆகணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப உடல் பற்றிய ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு அதற்கான சரியான முறையான பயிற்சிகளை செய்து கொண்டு அதற்கான வாழ்வியலை சரியாக கடைபிடிக்கிற போது உடல் எவ்விதத்திலும் அவனுக்கு துன்பம் கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த உடலை பற்றிய அறியாமையில இந்த உடலுக்கு தேவையான செயல்களை செய்யாத போது அல்லது அந்த உடலுக்கு தவறான தீங்கான செயல்களை செய்கிற போது விளைவு துன்பமாக வருகிறது. அறியாததால் அல்லது அறிந்தும் அலட்சியம் செய்வதால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் அனைத்துமே. அதே போல மனதை பற்றி அறியாதது, இந்த சமுதாய அமைப்பை பற்றிய ஒரு அறியாமை, இந்த பிரபஞ்ச இயற்கையை பற்றிய அறியாமை, இறையாற்றலுடைய செயல்பாடு பற்றிய அறியாமை, இந்த அறியாமைகள் எல்லாம் தான் மனித வாழ்க்கையில துன்பமா வருது. அப்ப இந்த துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கான அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கு தான் நமக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்தித்து யோசித்து கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை பற்றிய அறிவை பெருக்கிக் கொண்டு இந்த வாழ்வை மகிழ்வாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு தான் இந்த வாழ்க்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது தெரியாததால துன்பம் வருது. அப்போ மனித வாழ்க்கை 100% மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு துன்பங்களை நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம்னா
இந்த இயற்கையோட விதிகளை நம்ம அறியாமல் விட்டதுதான் காரணம் இல்லையா? ஒரு வாகனத்தை நீங்க இயக்கணும்னா அதை பற்றிய அறிவோட நம்ம அதை செயல்ல ஈடுபடும். அதில் அனுபவம் இருந்து ஈடுபடும் போது, அதை பற்றி அறிவோடு ஈடுபடும் போது அது எல்லோருக்குமே எளிதுதான். அதை தெரியாம அல்லது அனுபவம் இல்லாம அந்த செயலை செய்யும் போது அங்க துன்பம். இதுதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த இயற்கையில பல்வேறு நீதிகள் இருக்கு. அந்த நியதிகள்ல ஒரு மிக உயர்ந்த நியதி அப்படிங்கிறது செயலுக்கு விளைவு. சரிங்களா? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, மகரிஷி சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. தெய்வ ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குது? செயலிலே விளைவாக இருக்குது. ஒவ்வொரு செயல்லையும் இந்த செயல் செய்யும் போதே அதற்கான விளைவும் இருக்குது அதுக்குள்ள, இல்லையா? அப்படி செயலிலே விளைவாக ஒவ்வொரு செயலிலும் செயலுக்குள்ள ஒரு விளைவு இருக்குது. இயற்கையாவே அந்த விளைவு அதனோடு இணைந்து இருக்கு. ஒரு பொருளை வாங்கினா அதற்கான ஒரு தொகை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, சரிங்களா? அது இயற்கையே அது கூட இணைஞ்சிருக்குது. ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மை இணைஞ்சிருப்பது போல, ஒரு மல்லிகைப்பூ எடுக்கிறோம்னா அதுல வாசனை இணைந்திருக்கிறது, ஒரு சூரியன்ல ஒளி இணைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செயலுக்குள்ளாமே ஒரு விளைவு இணைந்தே இருக்குது, இயல்புலயே இணைந்து இருக்கு. அப்போ மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இறைவனை வேண்டுறான். என்னன்னு? எனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு. ஆனா அவன் செய்யற செயல் தவறா இருக்குது. அப்ப செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? மகரிஷி கேட்கிறார். அப்படி ஒவ்வொரு செயல்லையும் விளைவா தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறப்ப பயன் என்ன? தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் எந்த பயனும் இல்ல. நீ தப்பு செஞ்சுட்டு இறைவன்கிட்ட போய் இறைவா எனக்கு துன்பம் கொடுத்துறாத அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கல்லை தூக்கி மேல வீசிட்டீங்க, உங்க தலைக்கு நேரா மேல வீசுறீங்க, நீங்களே வீசுறீங்க, வீசியாச்சு. வீசினதுக்கு அப்புறம் சாமி கும்பிடுறீங்க, இறைவா இந்த கல் என் தலையில வந்து விழக்கூடாது அப்படின்னு, இல்லையா? ஒரு செல்போனை கையில வச்சிருக்கிறோம், அதை தண்ணிக்குள்ள போடுறோம், செயல் செய்யறோம், தண்ணிக்குள்ள போடுறோம். ஆனா கேட்கிறோம், இறைவா இந்த செல்போன் தண்ணியால பாதிக்கப்படக்கூடாதுன்னு கேட்கிறோம். ஒரு நெருப்பு இருக்குது, அதுல போய் கையை வைக்கிறோம், வச்சுட்டு இறைவா இது என்னை சுடக்கூடாதுன்னு கேட்கிறோம். இது எவ்வளவு ஒரு ஒரு பைத்தியகாரத்தனம் அல்லது முட்டாள்தனம்னு நமக்கே தெரியுது இல்லையா? ஏப்பா, ஒரு நெருப்பு இருக்குதுன்னு தெரியுது, அது சுடும்னு உனக்கு தெரியும், அப்ப அதுல போய் கையை வச்சுட்டு இறைவா என்னை சுடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துலப்பா இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார்? நெருப்பாக இருப்பதும் இறைவன் தான், நல்லா புரிஞ்சுக்கோ, சரிங்களா? நெருப்புங்கிற தன்மையா இருக்கிறது இறைவன் தான். அப்ப நெருப்புல கை வச்சா சுடும் அப்படிங்கிறது இயற்கை நியதி. இப்ப நெருப்பு சுடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா இந்த உலகமே இருக்காது. நெருப்பே சுடக்கூடாதுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் இல்லையா? பஞ்சபூத சக்தி சேர்ந்தது தானே இந்த உலகம். இப்ப நெருப்பு சுடக்கூடாதுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போ நெருப்பு அப்படிங்கிறது இயற்கை, அது சுடுவது என்பது இயற்கை நியதி, இல்லையா? அப்போ அந்த நெருப்பு சுடும் என்பதை அறிந்து கொண்டு அதை எந்த விதத்திலே பயன்படுத்தினால் எனக்கு நன்மை செய்யும் என்பதை உணர்ந்து தெரிந்து அதை அந்த விதத்திலே பயன்படுத்தி கொள்ளணும், இல்லையா? நெருப்பு இல்லாம உணவு சமைக்க முடியாது, சரிங்களா? நெருப்பு இல்லாம ஒரு தண்ணீரை சூடு செய்ய முடியாது.
இப்படி பல்வேறு விதங்கள்ல அந்த நெருப்பு நமக்கு பயன்படுது. அப்போ அந்த நெருப்பு தவறல்ல. அது சுடுவதும் தவறல்ல. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவோடு நம்ம பயன்படுத்தினா, அந்த நெருப்பு நமக்கு நன்மையை கொடுக்கும். அந்த பயன்படுத்துற அறிவு இல்லை அப்படின்னா, நெருப்பு நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்ப நெருப்பை தொட்டால் சுடும் என்பது இயற்கை நியதி. இதுதான் ஒரு செயலிலே விளைவு. நெருப்ப போய் தொட்டீங்கன்னா, ஒரு செயல் செஞ்சீங்கன்னா விளைவு சுடும். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, கைய தட்டுனீங்கன்னா சத்தம் வரும். கைய தட்டிட்டு சத்தம் வரக்கூடாது அப்படின்னா எப்படி? வாய்ப்பே இல்லையே. சரிங்களா? கரண்ட்ல ஏதாவது ஒயர்ல கைய வச்சுட்டு ஷாக் அடிக்கக் கூடாதுன்னு சொல்றது எப்படி இருக்குது? ஷாக் அடிக்கக் கூடாதுன்னா, நீ முதல்ல தொடக்கூடாது. சரிங்களா? தொட்டா ஷாக் அடிக்கத்தான் செய்யும். இது கரண்டோட இயல்பு. இப்படி ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் விளைவு என்பது அந்த இறை ஆற்றலே விளைவாக, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது. அதனால எந்த பயனும் இல்ல. நாம் ஒரு தவறை செய்துட்டு, பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். இறைவனை வேண்டுவதால எள்ளளவு பயனில்லை. ஏன்னா, இறைவனே தான் அந்த துன்பத்தை கொடுக்கிறான். இறைவனே தான் துன்பமாக வருகிறான். 2 வரிதான் இந்த கவி. இன்னைக்கு 2 கவி நம்ம டெஃபினேஷன் பார்க்க போற விளக்கம் பார்க்கிறோம். அதுல ஒரு கவிக்கு 2 வரி தான். இந்த 2 வரி தான் கவியே. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க. பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் செயலுக்கு முன்னாடியே நாம அவேர்னஸா இருக்கணும். செயல் செய்யறதுக்கு முன்னாடியே விழிப்பு நிலையோடு இருக்கணும். அதுக்கு தான் அறிவு. சரிங்களா? இந்த 6வது அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? விழிப்பு நிலையோடு இருப்பதற்கு. இந்த சொல் சொன்னா என்ன விளைவு வரும்? இந்த எண்ணத்தை எண்ணுனா என்ன விளைவு வரும்? இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும்? எண்ணுவதும் ஒரு செயல்தான். பேசுவது, சொல்வதும் ஒரு செயல்தான். மற்ற எல்லா செயல்களும் செயல்தான். செயல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அத்தனை மனித இயக்கமும் அடங்கும். அப்ப நீங்க ஒரு இந்த சொல்ல சொன்னோம்னா என்ன விளைவு வரும் என்பதை யூகித்து சிந்திச்சு அந்த சொல்லணும். ஆனா நாம அப்படி சொல்றது இல்ல. வாயில வந்ததெல்லாம் சொல்றோம். நம்ம சிந்திக்கிறது இல்ல. அப்ப அதனுடைய விளைவு நல்ல சொல்லிட்டீங்கன்னா ஓகே, தப்பில்ல. பட் தீய சொல்லும்போது அதனுடைய விளைவு துன்பமா வருது. அதுக்கப்புறம் ஐயையோ துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறதால பிரயோஜனம் இல்ல. இது இறைவனாலே அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மகரிஷி தீர்க்கமா சொல்றாங்க. ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சரிங்களா? அதே போல ஒரு செயல் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அதனோட விளைவு என்ன வரும்னு யோசிச்சு செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் சரி. சரிங்களா? அப்போ விளைவு நல்லதா வரும்னு தெரியிற விஷயத்த செய்யலாம். விளைவு துன்பமா வரும்னு செய்யற விஷயத்த செய்ய வேண்டாம். இல்ல நான் செய்வேன்னு போய் செஞ்சீங்கன்னா, துன்பம் வர்ற விளைவுக்கு துன்பம் தான் வரும். நீங்க அத்தனை சாமியும் வேண்டிட்டு, அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு, அத்தனை மதத்தினுடைய சடங்கு சம்பிரதாயத்தையும் பண்ணிட்டு, சரிங்களா? நெருப்புல போய் கை வச்சா சுடும். முள்ளுல போய் கால் வச்சா குத்தும். நீங்க வேண்டுகிற சாமி உங்களை காப்பாத்தாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சாமியும் இத செய்ய சொல்லல. தப்பு செய்யன்னு எந்த சாமியாவது சொல்லுதா? இல்ல. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். சாப்பாட்டுல சாம்பார்ல உப்பு பத்தலைன்னா, எந்த சாமி கிட்ட கொண்டு போய் குடுத்தா உப்பு குறைப்பாரு?
அப்படின்னா எந்த சாமியும் குறைக்க மாட்டார். எந்த சாமியாலையும் குறைக்கவும் முடியாது. குறைக்க மாட்டார் அப்படிங்கிறத விட குறைக்க முடியாது. ஏன்னா உப்பா இருக்கிறதும் சாமி தான். உப்புல கரிப்பா இருக்கிறதும் சாமி தான். நீங்க போட்டீங்க, கரிப்பு வந்துருச்சு. நீங்க ஒரு செயலை செஞ்சீங்க, இறைவன் விளைவை கொடுத்துட்டான். இறைவன் தான் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். நம்ம செயலுக்கு விளைவா வர்றதே அவன்தான். அப்ப அவங்கிட்டயே போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது? புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன். புரிதலுக்காக சொல்றேன். இப்போ ஒரு போலீஸ் இருக்காரு. சரிங்களா? அந்த போலீஸ் வந்து ஒரு இடத்துல போய் என்ன சொல்றது? ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. மாறு வேஷத்துல போய் திருட்டு வேலை பண்றாரு. பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் போலீஸா மறுபடியும் வந்துட்டாரு. இப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இது பிரயோஜனமாகுமா? அவர் ஏதாவது செய்வாரா? அல்லது இது நெகட்டிவான ஒரு விளக்கமா போச்சு. பாசிட்டிவா சொல்றேன். இந்த போலீஸே வந்து மாறு வேஷத்துல போயி ஒரு கெட்டவங்க ஏதோ ஒரு கெட்ட செயல் செய்றாங்க. அத அடிச்சு ஒழிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப இந்த கெட்டவங்க எல்லாம் இங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. என்ன இந்த மாரி ஒருத்தன் வந்து செஞ்சுட்டான் அப்படின்னு. இப்ப அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? சரிங்க பார்த்துக்கலாம், பார்க்குறோம். அவ்வளவுதான் இருக்குமே தவிர, அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு. ஏன்னா செஞ்சதே அவர்தான். புரியுதா இல்லைங்களா? நீங்க நல்லத செஞ்சீங்கன்னா, இன்பமா வர்றதே இறைவன் தான். கெட்டத செஞ்சீங்கன்னா, துன்பமா வர்றதே இறைவன் தான். அப்ப இறைவன்ட்ட போய் எனக்கு இன்பத்தை கொடுன்னு கேட்க வேண்டாம். அவனுக்கு குடுக்க முடியாது. சரிங்களா? அதே நீங்க நல்லது செஞ்சுட்டு எனக்கு இன்பம் வேண்டான்னு சொன்னாலும் அவனால தடுக்க முடியாது. கெட்டது செஞ்சுட்டு துன்பம் வேண்டான்னு சொன்னாலும் தடுக்க முடியாது. ஏன்னா குடுக்கறதே அவன்தான். அப்போ நமக்கு என்ன வேணும்? துன்பம் இல்லாம வாழணும்னு நெனைக்கிறோம். அப்ப என்ன வேணும்? என்ன சொல் சொன்னா, என்ன செயல் செஞ்சா, என்ன எண்ணத்த எண்ணுனா, எனக்கு நன்மை வருமோ, அதை மட்டும் என்ன நெனைக்கணும், சொல்லணும், செய்யணும். எதெல்லாம் செஞ்சா துன்பம் வருமோ, அதைய நினைக்கக் கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சா துன்பம் வரும். 1000 தடவ செஞ்சுட்டு 1001வது தடவ செஞ்சாலும் துன்பம் வரும். 1000 தடவ செஞ்சதால துன்பம் குறையாது. சாப்பிடுறத எடுத்துக்கோங்க. சரியா? 4 இட்லி சாப்பிட்டா நல்லது. நல்லா தெரியுது. 5வது இட்லிக்குள்ள துன்பம் இருக்குது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப 5வது இட்லி சாப்பிட்டா வயிறு மொடையா இருக்குது. கஷ்டப்படுது. வயிறு பொறுமலா இருக்குது. அப்படின்னா, நம்ம தான் யோசிக்கணும். இப்ப 5வது இட்லி சாப்பிட்டா, இத்தன நாள் நமக்கு எப்படி அனுபவம் வந்திருக்குது? வயிறு கஷ்டப்படும். ஆனா மனசுக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்குது. ஐயய்யோ! இட்லி கம்மியா சாப்பிடுறோமே, டேஸ்ட்டா இருக்குதே அப்படின்னு தோணுது. பட் விளைவு என்ன வருது? துன்பம் வருதுன்னா, நம்ம 4வது இட்லியோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நம்ம ஞானின்னு அர்த்தம். 5வது இட்லிக்கு போய் மறுபடியும் துன்பத்த அனுபவிச்சோம்னா, நம்ம அஞ்ஞானி என்று அர்த்தம். சரிங்களா? நம்மகிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இந்த இந்த உண்மைய புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப 5வது இட்லிக்குள்ள துன்பம் இருக்குது. அந்த இட்லிக்குள்ள விளைவா இருக்குது. 4 இட்லி வரைக்கும் இன்பமா தான் இருந்தது. 5வது இட்லியில துன்பம்ங்கிற விளைவு. அந்த செயலுக்குள்ள துன்பம்ங்கிற விளைவு இருக்குதுன்னா, அந்த செயலை செய்யாம இருக்கிறது தான் நல்லது. சாப்பிட்டு போய் சாமி கிட்ட கும்பிட்டு, வயித்து வலி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. சரிங்களா? பிரயோஜனம் இல்லை. காலையில நேரத்துல எந்திரிச்சு பச்சை தண்ணீல குளிச்சா உடம்புல பித்தம் போயிரும், நோய் வராது. இது இயற்கையோட நியதி. ஒரு செயல் செய்யறீங்க. காலையில 5, 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு பச்சை தண்ணீல குளிச்சுட்டீங்க. உங்க உடம்புல இருக்கிற பித்தம் எல்லாம் வெளிய போயிருச்சு. அது என்ன வெயில் காலமா இருந்தாலும், உங்க உடம்புல பெரிய நோய் வராது. இல்லையா? இல்ல அது செய்யல.
8 மணிக்கு எதிர்த்து சுடுதண்ணீர் குளிச்சீங்கன்னா உடம்புல நோய் வரத்தான் செய்யும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இந்த செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நன்மை தருமா என்று பார்க்கணும். நன்மை தந்தா செய்யணும், தீமை தரும்னா விட்டுறணும். சரிங்களா? இதுக்கு நமக்கு தவம் வேணும், தற்சோதனை வேணும். இந்த 2 இருந்தாதான் இந்த இரட்டை வரியை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சரி, அப்ப செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது முதல் புரிஞ்சுக்கணும். எந்த செயல் செஞ்சாலும், இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்குது. இதுல இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, காதின் மூலமாக கேட்டு உண்மையை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நாளைக்கு நீங்க சாப்பிட்றப்ப இந்த உரை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். அப்ப நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு விளைவு என்ன வருங்கிறத சிந்திப்பீங்க நீங்க. சரிங்களா? இனி ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உரையினுடைய ஒரு சிறு தன்மையாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நீங்களா உட்கார்ந்து சிந்திச்சிட்டீங்கன்னா எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். சரியா? அப்போ செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் எந்த பயனும் இல்லை. தப்பு செஞ்சுட்டு கடவுளை வேண்டதால எந்த பயனும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா சரி. சரிங்களா? தப்பு உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான், அவ்வளவுதான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். சரிங்களா? நெருப்பு இல்லாமல் புகையாது. புகையுதுன்னா அங்க நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? தன் வினை தன்னை சுடும். ஆமா, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு கவி என்ன சொல்றாருன்னா, முதிர்ச்சி தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால். நம்ம நிறைய தப்பு தப்பா கணக்கு போடுறோம். நம்ம வாழ்க்கையில இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும், இவங்க இப்படி நடந்துக்கணும், அவங்க அப்படி நடந்துக்கணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், நான் வேண்டாங்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்படியே நம்ம யோசிக்கிறோம், தப்பு தப்பா கணக்கு போடுறோம். எதுக்கு தப்பா? இயற்கைக்கு தப்பா கணக்கு போடுறோம். சரி, இப்ப வெயில் அடிக்குது, வெயில் கொளுத்தி எடுக்குது இப்போ, இல்லையா? சரிங்களா? இப்ப என்னடா இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நினைச்சா என்னத்துக்கு ஆகும்? இது இயற்கையோட சிஸ்டம். சரிங்களா? இப்படி வெயில் கொளுத்துதே நினைச்சு கஷ்டப்பட்டா அது யாரோட அறியாமை? நம்மளோட அறியாமை. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? வெளியில கிளம்பி போறோம், வெயில அடிக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், அது கொளுத்தி எடுக்குது. சரிங்களா? இது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ. மார்ச் 22 ஆயிப்போச்சு. இப்ப வெயில் காலம்னா வெயில் கொளுத்தத்தான் செய்யும். கொஞ்சம் முன்ன பின்ன எச்சு கம்மி இருக்கலாம். சரிங்களா? குளிர்காலத்துல குளிர் அடிக்கத்தான் செய்யும். இது பூமி அந்த விதத்துல சுத்துது. 23 டிகிரி சாஞ்சு சுத்துறதுனால பருவகால மாற்றம் வரத்தான் செய்யும். சரிங்களா? இப்ப வெயில் அடிக்கிற வெயில் தான் அத்தனையும் ஆவியாகி மேகமாகி மழையா பொழியுது. வெயிலே அடிக்க வேண்டாம்னா ஊருப்பட்ட பிரச்சனை வந்துடும் இந்த உலகத்துல. இந்த வெயில் காலத்துலதான் எல்லா கிருமிகளும் அழிக்கப்படும். உங்க உடம்புல இருந்து வியர்வை நிறைய வெளியே போகும். அப்ப உடல் கழிவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். உங்க கிட்னியில இருக்கிற சுமை குறைக்கப்படும். தோல் மூலமாக கிருமி வெளியேறதுனால, வியர்வை மூலமா வெளியேறதுனால கிட்னி சேஃப் ஆகும். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறும். உடம்புல நீர்ச்சத்து நிறைய உள்ள சேரும். உடல் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த வெயில் காலம் என்பது அருமையான விஷயம்.
ஒவ்வொரு காலமே அருமையான விஷயம்தான். இயற்கையில பாருங்க, மற்ற உயிர்கள் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஒரு மரம் இந்த வெயில்ல அப்படியே தான் நிக்குது. சரிங்களா? அந்த மழையில அப்படியே தான் நிக்குது. அந்த குளிர்ல அப்படியே தான் நிக்குது. இல்லையா? அது எல்லா சூழலையும் ஏற்றுக்கொள்ளுது. அது ஆரோக்கியமா இருக்குது. மற்ற உயிரினங்களும் பாருங்க, பெருசா வீடு கட்டி போய் உள்ள வாழ்றதுங்கிறது இல்ல. இயற்கையோட இயற்கையா இருக்குது. ஒரு குருவி பாருங்க மழையில நனையுது, பனியில இருக்குது, வெயில்ல அலையுது, சுத்துது. அதுக்கு ஒண்ணும் பெரிய நோய் வர்றதில்ல. அப்போ நாம தப்பு தப்பா கால்குலேட் பண்றோம் நம்ம லைஃப்ல. ஏன்னா, முன்னாடி சொன்னது இயற்கையுடைய சிஸ்டம் நமக்கு தெரியல. நாம வேற எதையோ எதிர்பார்க்கிறோம். இல்லையா? நமக்கு குறிப்பா வீட்ல வாழ்க்கை துணை அல்லது பெற்றோரு, குழந்தைகள், மாமனார், மாமியார் இவங்கள வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இவங்க இப்படித்தான் நடந்துக்கணும், அவங்க அப்படித்தான் நடந்துக்கணும்னு. ஆனா விளைவு எப்படி இருக்குது? தப்பா இருக்குது. மாறி இருக்குது. அவங்களோட செயல்பாடு மாறி இருக்கு. இல்லையா? அவங்க நம்ம நெனைக்கிற மாரியே நடக்குறாங்க? இல்லையே! அவங்க அவங்களோட சிஸ்டம் படி நடக்குறாங்க. நாம மிளகாத்தூள முன்னாடி சொன்னது மாரி குழம்புல எச்சா போட்டு, காரம் அளவா இருக்கணும்னு நெனைச்சா எப்படி? இல்லையா? உப்ப கம்மியா போட்டுட்டு, உப்பு சரியா இருக்குன்னு நெனைச்சா எப்படி? தப்பா கால்குலேட் பண்றோம். நமக்கு ஒண்ணு சரியாவே நடக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். தவறே நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். அது கூட தவறு இல்ல. பட் இயற்கையோட சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்லையா? இயற்கையோட சிஸ்டத்த ஒத்து நாம கால்குலேட் பண்ணோம்னா, ஓகே. இப்ப வெயில் காலம்னா, வெயில் காலத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத திட்டமிட்டு பண்ணீங்கன்னா ஓகே. சரிங்களா? இப்ப தர்பூசணி கடை போட்டா ஓகே. இல்லையா? இப்ப குளிர்ச்சியான பொருட்களுக்கு கடை போட்டீங்கன்னா ஓகே. இப்ப வெப்பமான கடை போட்டீங்கன்னா பெருசா ஓடுமான்னா ஓடாது. இந்த சூப்பு கடையெல்லாம் குளிர்காலத்துல நல்லா ஓடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அது அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குல்ல. இப்ப மழை காலத்துல மலைக்கோட்டு, இந்த சீசன்ல வியாபாரம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த நேரம் தர்பூசணி, அந்த நேரம் மாங்கா, அப்புறம் அ பலாப்பழம், அப்புறம் எந்தெந்த பொருள் வருதோ அந்தந்த அப்ப இந்த சீசனுக்கு என்ன விளையுமோ, என்ன கிடைக்குமோ, என்ன செய்தா சிறப்பா இருக்குமோ, அத நம்ம செய்யறப்போ அது சரியா இருக்கும். இல்லையா? அப்ப அந்த சீசன இயற்கைய புரிஞ்சுங்காட்டி தானே அது சக்சஸ் ஆகுது. இப்ப பட்டாசு கடை போட்டீங்கன்னா யாரு வந்து வாங்குவா உங்களுக்கு? செத்தவன் வந்து வாங்குவான். சரிங்களா? இப்ப பெருசா ஒரு பட்டாசு கடை போட்டுட்டு சூப்பரா ஓடுதுன்னு வச்சுக்கங்க. எப்படி வாங்குவான்? இதே தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா, பட்டாசு கடை களை கட்டும். இல்லையா? அப்ப பட்டாசு கடை போட்டா எப்ப நல்லா ஓடுங்கிறது இயற்கையோட ஒரு சிஸ்டம் இருக்குது. பட்டாசு விக்கிறது தப்பு, அது வெடிக்கிறது தப்பு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆனா நான் இப்ப போய் பட்டாசு கடை போட்டுட்டு அது சூப்பரா ஆகா ஓஹோன்னு வியாபாரமாகும்ன்னு நினைக்கிறது எப்படி ஒரு தப்போ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு இயற்கையோட சிஸ்டத்துக்கும் அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. ஒரு தன்மை இருக்குது. சரிங்களா? அது நம்ம கர்மாவ ஒட்டி வேலை செய்யுது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரே நபரு தான். பட் அந்த நபர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாரி நடந்துக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாரி நடந்துக்கிறது இல்ல. இல்லையா? ஒவ்வொருத்தங்ககிட்ட ஒவ்வொரு மாரி நடந்துக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அவங்க கர்மா எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க அவங்க கிட்ட நடந்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம கர்மா எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்க முடியும். அப்ப நம்ம கர்மா தான் அவங்கள இந்த மாதிரி இயக்க வைக்குது. இல்லையா? அப்போ நம்ம கர்மாக்கு தகுந்த மாரி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற புரிதல். 2வது ஒவ்வொருத்தவங்களோட இயற்கையான இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பற்றிய ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு துன்பம் வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தப்பா கால்குலேட் பண்றோம்.
சரிங்களா? இப்போ வீட்டுக்காரரு எங்கேயாவது போறதுக்காக வர சொல்லியிருக்கிறீங்க. சரிங்களா? சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. 6:30க்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க 6:30க்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவர் 6:30க்கு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. 6:30க்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்ப நீங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அவர் பலமுறை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போறாருன்னா, இது பரவால்ல. சரிங்களா? நீங்க 6:30க்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறது பரவால்ல. பட் இப்ப கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு 1000 முறையாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. நான் இத்தனை மணிக்கு வர்றேன், இங்க போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருப்பாரா? இப்ப இத்தனை முறை சொன்னதுல அவர் 6:30க்கு வரேன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வருவார்ன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுதான் அறிவு. அதுக்கு தான் அறிவு குடுத்துருக்கோம். அப்ப இவரு 6:30க்கு வரேன்னு சொன்னாருன்னா, கண்டிப்பா ஒரு 7:30க்கு வந்துருவாருப்பா. அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல? இல்லையா? இல்லாட்டி இவரு 6:30க்கு வரேன்னு சொல்லிட்டாருன்னா, மறந்துருவாருப்பா. இப்ப நான் தான் ஃபோன் பண்ணி ஒரு 6 மணிக்கு சொன்னேன்னா, 6:30க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா 6:30க்கு வர்றவர் 7:30க்கு தான் வருவார்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்ப நீங்க எப்படி தயாரா ஆவணும்? 7:30 மணிக்கு கிளம்புறதுக்கு தயாராகணும். நீங்க 6:30 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டு, அப்புறம் வந்து சண்டை போடுறது. 6:30க்கு வரேன்னு சொன்னீங்க. அதுதான் அவருதான் அவரோட தன்மை, இயல்பே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அவரு 1000 தடவ 6:30க்கு வரேன்னு சொன்னவரு 7:30க்கு தான் வந்திருக்காரு. இது உங்ககிட்ட அனுபவத்துல இருக்குது. அப்ப அதை பயன்படுத்த வேண்டியதுதான் நீங்க. சரிங்களா? அப்ப 7:30க்கு தான் வருவாருன்னு நீங்க சரியா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க துன்பம் இல்ல. அப்ப நீங்க எதிர்பார்க்கிறது 7:30 மணிக்கு அவர எதிர்பார்க்கிறீங்க. இப்ப 7:15க்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. சரிதானே? 7:45க்கு வந்தாலும் பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல. ஒரு 1/4 மணி நேரம் தானே சரி பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஆயிரும். இல்ல 6:30க்கே வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா துன்பம் தானே! ஏன்னா அவரோட இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் சொன்னேன்ல, மிளகாய்க்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. சரிதானா? அது கையில தொட்டு கண்ணுல வச்சா எரியும். இல்லையா? சரியா? அப்ப அது மிளகாயோட இயல்ப புரிஞ்சு, அது துன்பம் தராத மாதிரி நடந்துக்கிறதுக்கு பேரு தான் ஞானம். இன்னும் ஒரு படி மேல போய் அதே மிளகாய அளவா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில, உணவுல சுவையா மாத்திக்கொள்ற அறிவு நம்மகிட்ட இருக்குது. எந்த கரண்ட் ஷாக் அடிக்குதோ, அதே கரண்ட்ட வீடு முழுக்க ஒயர்ல குடுத்து, இப்ப ஃபேன் ஓடுது. இப்ப Zoomல கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். ஷாக் அடிச்சு உயிரே போகுது. ஆமா. பட் அதுதானே வீடு முழுக்க வச்சிருக்கிறீங்க. அது இல்லாட்டி இன்னைக்கு வாழ முடியுமா? அப்போ கரண்ட் துன்பத்தை கொடுக்குதுங்கிறது முழுமையான உண்மை அல்ல. கரண்ட் தப்பா பயன்படுத்தினா துன்பத்தை கொடுக்குது. இப்படி நம்ம உலகத்துல, வாழ்க்கையில எல்லா நபர்களும், பொருட்களும் தப்பா பயன்படுத்தினா தான் துன்பத்தை கொடுப்பாங்க. அப்ப நம்ம கால்குலேஷன் கரெக்ட்டா இருக்கணும். நம்ம ராங் கால்குலேஷன் பண்ணிடுறோம். சரிங்களா? இங்க பணம் குடுத்தா இத்தன வட்டி குடுக்குறான். இங்க பணம் குடுத்தா மாசம் மாசம் இத்தன வருது. இல்லையா? அப்ப அதுல கொண்டு போய் பணத்த போடுறது. அப்புறம் அது எல்லாத்தையும் இழுத்து சாத்திட்டு போயிருவான். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால், ஒப்புமோ இயற்கை விதி. நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் இயற்கை விதி ஒத்துட்டு போகுமா? சரி மதன்குமார் அங்க போய் பணம் போட்டாரு. நீ அந்த இடத்த வந்து திவால் ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து உங்கள வந்து காப்பாத்துவானா? புரியுதா இல்லைங்களா? நல்லத செஞ்சீங்கன்னா காப்பாத்துவான். கெட்டத செஞ்சா அடி உழுவத்தான் செய்யும். அப்ப நல்லதா, கெட்டதான்னு சிந்திச்சு நம்ம தான் செயலுக்கு போகணும். அப்ப ஒப்புமோ இயற்கை விதி? ஒப்பாது. அப்ப என்ன இருக்குது? ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி, இயற்கையோட ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி, அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. இயற்கையோட ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி, அப்பத்துக்கு அப்பவே சரியான விளைவை கொடுத்துவிடும். நல்லா புரியணும். 2 கவி ஒரே விஷயத்த சொல்லுது. இயற்கையோட ஒழுங்கமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அந்த ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது சரியான விளைவை கொடுத்துவிடும்.
ஆனா எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். எப்பவுமே கவலைப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டுட்டு இருக்கிறவங்க இதைய உணர மாட்டார்கள். சரிங்களா? இது கவலையோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது. கவலையோட தீமையும் இந்த விஷயம் பேசுது. சரிங்க. அப்ப எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? சிந்திக்கிற ஆற்றல் இருக்காது. எப்பவுமே கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் போயிரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதை உணர முடியாது அவங்களால. இயற்கையோட ஒழுங்கமைப்புனால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறத உணரணும்னா, நீங்க கவலை கடந்து அறிவு நிலையில தெளிவா இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் இதை உணர முடியும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நாம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கரெக்ட்டா கணக்கு போடணும். ஆனா, நமக்கு கரெக்ட்டா கணக்கு போட தெரியாது. இதுதான் உண்மை. எப்படி சார் அப்படி சொல்றீங்கன்னா, எல்லாமே நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாரி நடக்குது. இல்லையா? ஒவ்வொரு செயலும் நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாரி நடக்குது. அப்போ அந்த கர்மால என்ன இருக்குதுன்னு எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரிஞ்சா தான், நீங்க முழுசா கரெக்ட்டா கணக்கு போட முடியும். இல்லையா? எங்க அப்பா எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சா தான், நான் அடுத்த செயல் என்னங்கிறத சரியா சொல்ல முடியும். ஆனா எனக்கு தெரியல. எங்க அப்பா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு தெரியல. யார் யார்ட்ட கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியல. எவ்வளோ கடன்காரன் வருவான்னு தெரியல. எவ்வளோ சொத்து சேர்த்து எங்கெங்க வச்சிருக்கிறவனெல்லாம் எவன் வந்து குடுப்பான்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா ஒரு பிசினஸ் பண்றாருங்க. அதுல நெறைய எங்க அப்பாகிட்ட வெளியில பணம் குடுக்க வேண்டியது இருக்குது. எங்க அப்பாவுக்கு குடுக்க வேண்டியது இருக்குது. எங்க அப்பாவுக்கு குடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து, "இந்தாப்பா நான் உங்க அப்பாவுக்கு ஒரு ரூ. 5,00,000 குடுக்கணும்ப்பா. இந்தா வச்சுக்கோன்னு" குடுக்குறாரு. நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒருத்தர் வராரு. "உங்க அப்பா எனக்கு ரூ. 6,00,000 குடுக்கணும்ப்பா, குடுப்பான்னு" கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப எனக்கு இதுல ஒண்ணுமே தெரியல. யாருகிட்ட குடுத்திருக்காரு, எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு தெரியல. இப்ப என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் தான். அது மாதிரி நம்ம கர்மால எத்தன கர்மா இருக்குன்னே தெரியல நமக்கு. எத்தன நல்ல கர்மா பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எத்தன கெட்ட கர்மா பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எத்தன ஜென்மமா வர்றோம் இல்லையா? அப்ப எனக்குள்ள எத்தன கர்மா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாரு. "செயலை செய், பலனை எதிர்பார்க்காத." ஒரே வேலை முடிஞ்சுது. நீ கால்குலேட்டே பண்ணாதப்பா. நல்ல செயல செஞ்சுட்டு போயிட்டே இரு. சிலர் நல்ல செயல் செய்யறதுக்கும் கெட்ட விளைவு வருது. பார்க்கிறோம் நம்ம. நல்லது தான் செய்யறதுக்கு போவாரு. ஆனா விளைவு துன்பமா வருது. சிலது கெட்ட செயல் செய்றாரு. விளைவு அவருக்கு நல்லதா வருது. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு மகரிஷி பாவ புண்ணிய கணக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப நல்லதா செய்யறவரு முன்னாடி ஜென்மத்துல கெட்டதா செஞ்சிருப்பாருப்பா. முன்னாடி தாத்தனோ, பாட்டனோ, பூட்டனோ ஏதோ ஒரு விஷயத்துல கெட்டது செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கெட்டது இப்ப விளைவுக்கு வருது. சரிங்களா? இவரு செய்யற நல்லது, அந்த நல்லத விட அந்த கெட்டது ஆதிக்கம் கொண்டதா இருக்குது. அதனால இவரு கஷ்டப்படத்தான் வேணும். சரிங்களா? பட் இவரு கஷ்டப்படுறதால, இவரு தப்பா போறாருங்கிறது இல்ல. இவரு அந்த கடனை எல்லாம் கட்டுறாரு. இப்ப எங்க அப்பா ஒரு இடத்துல ஒரு ரூ. 50,00,000 கடன் வாங்கிட்டார் அப்படின்னா, இப்ப பையன் கட்டுறோம் அப்படின்னா, அந்த கடனெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது 50,00,000 முடிஞ்சோனே கடன் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம படக்கூடிய துன்பங்கள் எல்லாம், சிரமங்கள் எல்லாம் நாமளோ, நம்ம முன்னோர்களோ எங்கேயோ யாருக்கோ துன்பம் குடுத்தது. இன்னைக்கு வட்டி முதலுமா வந்துட்டு இருக்குது. நம்ம அனுபவிக்கிறோம். இத துன்பம் இல்லாம அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த யோகம், தியானம், தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம். புரியுதா இல்லைங்களா? அப்ப ஈஸியா நம்ம அந்த கடன கட்ட முடியும். சரிங்களா? அதற்கான வழிமுறை தான் இந்த யோக பயிற்சிகள். அப்போ என்னோட செயல நான் சரியா செஞ்சுட்டே வர்றேன். பட் யாருகிட்டயும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்.
யாரு என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன். யாரு என்ன செயல் எனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன். சரிங்களா? என்னோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். பட் நான் நல்லதே நடக்குன்னு நம்புறேன். உண்மையாலுமே நல்லது தான் நடக்குது. அது உங்களுக்கு நல்லது அதாவது நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க. உங்களுக்கு அது சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னாலும் அது நல்லது தான். இல்ல அந்த இட்லி வாமிட்டா வெளிய வருதுனாலும் நல்லது தான். ஏன்? உங்க உடம்பு கெட்டத உள்ள வைக்காது, நல்லத உள்ள வச்சுக்கும். அப்ப வாந்தி வருதுன்னா, கெட்டத வெளிய தள்ளுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? சரிங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிறது நல்லது மட்டும் தான். இப்ப 4 இட்லி சாப்பிட்டா இன்பமா இருக்குது. 5 இட்லி சாப்பிட்டா துன்பமா இருக்குது. அப்ப துன்பமா நடக்கிறது கெட்டதா அப்படின்னு கேட்டா கெட்டது கிடையாது. அப்ப இறை ஆற்றல் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து உணர்த்துது. "ஏய் தம்பி 5 இட்லி சாப்பிடாத. உன்னோட வயிறுக்கு அது பொருந்தாது. இங்க இருக்கிற பையினோட அளவு சின்னதா இருக்குது. நான் இப்ப உனக்கு ஒரு வழிய குடுக்குறேன். இது நீ கொஞ்ச நேரம் அனுபவி. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். இந்த வழி நாளைக்கு நீ சாப்பிடாம இருக்கிறதுக்காக நான் குடுக்குற ஒரு சிறு தண்டனை. அந்த தண்டனை எதுக்காக நான் குடுக்குறேன்னா, உனக்கு துன்பம் குடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் விருப்பம் இல்ல. ஆனா நாளைக்கு நீ மறுபடியும் இந்த துன்பத்தை தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக குடுக்குறேன்." அப்ப வழி நல்லதா இல்லையா? வழி வரலைன்னா என்ன ஆகும்? 4 இட்லி 40 இட்லி ஆகி வயிறு வெடிச்சு செத்து போயிரும். உண்மையா இல்லையான்றேன். ஆக்சுவலா வலிக்கிற நோய விட வலிக்காம இருக்கிற நோய் தான் கேன்சருக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப வலி நல்லது. வாந்தி நல்லது, பேதி நல்லதுங்கிற மாரி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லது தான். இன்பம் நல்லது, துன்பம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப நம்ம இன்பத்தை நல்லதா பார்க்கிறோம், துன்பத்தை கெட்டதா பார்க்கிறோம். ஆனா இன்பத்தை நல்லதா பார்க்கணும், துன்பத்தை மிக மிக நல்லதா பார்க்கணும். சரிங்களா? காய்ச்சல் வரல, சளி பிடிக்கல, உடல் துன்பம் வரல அப்படின்னா, நீங்க உணவ சரி பண்ண மாட்டீங்க. உறக்கத்த சரி பண்ண மாட்டீங்க. உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க. புரியுதுங்களா? அதனால இன்னும் நீங்க பெரிய துன்பத்துக்கு ஆட்படுவீங்க. அப்ப இறைவன் பாருங்க நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து தான் வேதாத்திரி மகரிஷியோடயே நம்மை கனெக்ட் பண்ணியிருப்பாரு. நீங்க எல்லாரும் பாருங்க. இல்லையா? ஒரு துன்பம் வரலைன்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி ஒரு ஞானி இருக்கிறாரு. அதுல இவ்வளவு சிந்தனைகள் இருக்குது. என் வாழ்க்கைய பற்றி ஒண்ணுமே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப இவ்வளவு தத்துவத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்ப யாரு குடுத்தா? உங்க முன்னோர்கள்ல யாரோ செய்த கர்மா அல்லது நீங்கள் இந்த உடலிலே செய்த நல்ல வினை இல்லையா? அந்த வினை தான் இன்னைக்கு இப்படி ஒரு குருவ உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த குடுத்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப புண்ணியசாலிகள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் என்னோட வாழ்க்கையில என்ன எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தப்பு தப்பா கால்குலேட் பண்ணி, அதுல போய் ஏன் போய் துன்பப்படணும்? அப்ப இயற்கையோட ஒழுங்கமைப்பு படிதான் அது சரியா தான் நடக்குது. அப்ப என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு மனப்பான்மை வேணும். இல்லாட்டி நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்சு பழகிக்கணும். நாம நினைக்கிறது நடந்தா நல்லது. நம்ம நினைக்காதது நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க நினைக்கிறது நடந்ததுன்னா, அது உங்களோட விருப்பப்படி நடக்குது. நீங்க நினைக்காதது நடக்குதுன்னா, அது இறைவனோட விருப்பப்படி நடக்குது. இல்லையா? அப்ப யாருடைய விருப்பம் சரியான விருப்பமா இருக்கும்? அவனுடைய அறிவு பேரறிவு, நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. புரியுதா இல்லைங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். இந்த ஒரு செய்தியோட நிறைவு செய்வோம். பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். இப்ப நம்ம ஆனந்த யோக நிலையத்துக்கு போகணும். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் நிக்கிறேன். போய் நின்ன உடனேயும் பஸ் வரணுங்கிறது எனக்கு விருப்பம். நான் கால்குலேட் பண்றேன். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணத்தையும் நான் கால்குலேட் பண்றேன். சரியா? கால்குலேஷன்லயே வாழ்க்கை போகுது. அப்போ பஸ் வரணும்னு நான் போய் நிக்கிறேன். ஆனா பஸ் வரல. நிக்கிறேன் 10 நிமிஷம் நிக்கிறேன், 15 நிமிஷம் நிக்கிறேன். எரிச்சலா இருக்கு, துன்பமா இருக்கு. சரிதானா? அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு பஸ் வருது. நான் நின்னது 7 மணிக்கு, பஸ் வந்தது 7:30 மணிக்கு.
சரியா? இப்ப நான் போனோன்னையும் போறதுக்கு முன்னாடியோ போன உடனேயுமோ பஸ் டிப்போவில் இருக்கிற மேனேஜர்கிட்டயோ அங்க இருக்கிற யாரோ ஒரு கண்டக்டர்கிட்டயோ போய், ஐயா பஸ் நம்பியூர் மலைப்பாளையம் போற பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு முதல்ல கேட்டுக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு 26 ஏப்பா, அது 7:30 மணிக்கு தாப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஜாலியா போய் பக்கத்தால போய் ஏதாவது ஒரு ஜூஸ் கீது குடிச்சிட்டு, இல்ல யாராவது நண்பர் வீட்டுக்கு ஏதாவது போகணும்னா போயிட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலை சின்ன வேலை இருந்ததுன்னா வேலையை முடிச்சுட்டு 7:25க்கு வந்தேன்னா ஒரு 5 நிமிஷத்துல பஸ் வரும், கொடுத்துட்டு போயிடலாம். அதுல ஏறி வந்துடலாம். சரிங்களா? அப்ப அங்க ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. 7:30 மணிக்கு பஸ் வரும்னு ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. அதுவே நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னவும் வரலாம். 7:30க்கு வர்றது 7:40க்கும் வரும். சரிங்களா? ஒண்ணும் சொல்ல முடியாது. யாரும் கேட்க முடியாது. பட் நான் 7 மணிக்கு போய் நின்னுட்டு 7 மணிக்கு வரணும்னு சொல்லி நானு ஒரு துன்பப்படுறேன். என்னடா பஸ் கவர்மெண்ட்டாடா நடத்துறானுங்க. பஸ்ஸே வரமானேது இப்படின்னு புலம்பிட்டு இருந்தா யார் தப்பு? தப்பு கணக்கு போடுறேன் நான். நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அது நடக்கல. ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடிதான் நடக்கும். சரிங்களா? சில நேரம் பாருங்க 7:30 மணிக்கு வர்ற பஸ் உங்க நேரம் நல்லா இருந்தா நீங்க 7 மணிக்கு போய் நின்னா 7 மணிக்கே வந்துரும். அப்படித்தான் நடக்குது. கவனிச்சிருக்கீங்களா? சரிங்களா? அது நம்ம நேரம் நல்லா இருந்தா. இல்லையா? இல்ல அப்படின்னா 6:30 மணிக்கு போற பஸ் 7 மணிக்கு வரும். நீங்க இருக்கிற நேரத்துக்கு. 6:30ல இருந்து ஒருத்தன் நிப்பான். சரியா? என்னன்னா, இப்ப என்ன நடக்குது? நீங்க எந்த ஜென்மாலயோ யாரையோ காக்க வச்சிருக்கிறீங்க. அந்த கர்மாவை இறைவன் கழிக்கணும். அப்ப நீங்க பஸ்ஸுக்கு போய் நிக்கிறப்ப, உங்களுக்கு ரொம்ப நேரம் லேட் பண்றான்னா, யாரையோ நம்ம காக்க வச்சிருக்கிறோம். அந்த கர்மா இப்ப கழியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அறிவு. சரிங்களா? அப்ப என்னோட கர்மா ஒண்ணு கழியுது. ஒவ்வொரு க்ஷணத்திலயும் கர்மா கழிஞ்சுட்டே தான் இருக்குது. பாவ கர்மாவ கழிக்குது இயற்கை. சரியா? அப்ப நான் ராங்கா நான் கால்குலேட் பண்ணேன்னா, இயற்கையோட ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதுதான் சக்சஸ் ஆகும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண வேண்டாம்? அப்போ நாம புதுசா கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்போ நான் 7 மணிக்கு பஸ் வருதுன்னு நெனச்சுட்டு அங்க போறேன். பஸ் 7:30க்கு தான் வருது. 7 மணிக்கு வந்தா சந்தோஷம். 7:30 மணிக்கு வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 7 மணிக்கு வந்தோனே ஏறி இருந்தேன்னா என்னோட பாவம் கழியாது. இப்ப 1/2 மணி நேரம் நான் அங்க நின்னுட்டு இருந்தேனா, சரியா? அதனால என்னோட பாவம் ஒண்ணு கழிஞ்சுது. இல்லைன்னா பாருங்க, அந்த பஸ்ஸு எங்காவது போயி பஞ்சர் ஆயி நிக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சரி, என்னோட வீட்ல கூட போன வாரம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு, ஒரு பஸ்ஸு பஞ்சர் ஆயி நின்னு போய் அடுத்த பஸ்ல ஏறி வந்தாங்கன்னாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, பிரேக் டவுன் இது ஆயிப்போச்சு. அப்போ இந்த பஸ்ல போனா உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இயற்கை அடுத்த பஸ்ல உங்கள அனுப்பும். இல்ல உங்க கர்மா மோசமா இருந்ததுன்னா, அதே பஸ்ல ஏத்தி அனுப்பும். கர்மா மோசம்னா, பாவ கர்மா இருந்தா நீங்க அந்த பஸ்ல ஏறி போய் நடுத்தெருவுல நின்னு ஒரு 1 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு, அப்புறம் ஏதோ ஒரு பஸ்ல தொத்திட்டு வருவீங்க. உங்க கர்மா நல்லதா இருந்தா, அதுக்கு முந்தின ஒரு பஸ்ல போயிருப்பீங்க. நம்ம கர்மா புண்ணியமா இருந்தா, அதுக்கு அடுத்த ஒரு பஸ்ல போயிருப்பீங்க. 5 நிமிஷம் முன்ன பின்னால பஸ் மாறிடும். புரியுதுங்களா? அப்ப எது நடந்தாலும் நம்ம லைஃப்ல நல்லது மட்டும் தாங்க நடக்குது. உண்மை அதுதான். ஒண்ணா பாவம் கழியுது, இல்லாட்டி புண்ணியம் கழியுது. புண்ணியம் கழியறது இன்பமா பார்க்கிறோம். பாவம் கழியறது துன்பமா பார்க்கிறோம். சரியா? அப்ப கால்குலேட் பண்ண வேண்டாம். கால்குலேட் பண்ணா இப்படி கால்குலேட் பண்ணுங்க. நான் நினைச்சது நடந்தா சந்தோஷம். நான் நினைக்காதது நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா எது நடந்தா எனக்கு நல்லது அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவுக்கு, என்னை சுற்றி இருக்கிற அந்த இறையாற்றலான பேரறிவுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் சரியா தான் நடத்தும். அதனால நீங்க வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே சிறப்பா சரியா இயங்கிட்டு இருக்குது. இப்ப நான் செய்யற வேலைய கரெக்ட்டா ஒழுக்கமா செஞ்சுட்டு, எனக்கோ மத்தவங்களுக்கோ நல்லத நினைச்சு, நல்லத சொல்லி, நல்லத செஞ்சு, இந்த பயிற்சியெல்லாம் நானும் செஞ்சு மத்தவங்களுக்கும் குடுத்து, என்னால என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்யறேன். யாருக்கும் நான் துன்பம் குடுக்க மாட்டேன். எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரிங்க. நீங்க இப்ப செய்யற புண்ணியத்துக்கானது நல்லதா தான் வரும்.
சில தவறுகள் நம்ம முற்பிறவியில செஞ்சதனுடைய விலை வந்தா கூட நான் ஏற்றுக்கொள்றேன். இனிமேல் நான் கவனமா இருக்கிறேன், விழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நிறைவா, ஆனந்தமா இந்த இறை உணர்வுக்கான ஒரு பாதையில செல்லும். ஒரு நாள் இந்த பிறவியில இறை உணர்வை பெற்றே தீரும். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். அதனால கவலை மட்டும் வரவே கூடாது. கவலை இல்லைன்னா முயற்சி இருக்கும், சிந்தனை இருக்கும், நிச்சயமா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இது கொஞ்சம் நல்ல சிந்தனையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நாம எல்லாரும் ஒண்ணுக்கு பல முறை அப்பப்ப போட்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கறது மாட்டோம். எதிர்பார்ப்பு போயிருச்சுன்னா ஏமாற்றம் போயிரும். ஏமாற்றம் போயிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில துன்பமே போயிரும். அதனாலதான் சொல்றாரு விவேகானந்தர், யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே, சுதந்திரமானவனாக இரு. அடுத்தவங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்த்தீங்கன்னா நீ அடிமையாயிருவ. நீ அடிமை இல்லை. யாருகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காது. சரிதானே? என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள். அந்த லெவல்ல நம்ம ஞான வாழ்க்கையை வாழணும். சரிங்களா? சரி, இந்த 2 கவி, குட்டி கவி 6 வரி ஞாபகம் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சொல்லி பாருங்க. அடிக்கடி சொல்லி பார்த்தோம்னாவே நமக்கு புரிதல் வரும். சரி, இந்த தெய்வீக நிகழ்வில கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்தோடு பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.